ஒரு நாட்டு ராஜா ரொம்ப வயதுல பெரியவர், வீரத்திலையும் பெரியவர். இன்னொரு நாட்டுக்கு ஒரு இளவரசன் தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறான். இப்ப இவங்களுடைய மந்திரி தளபதி எல்லாம் சொல்றாங்க, அந்த நாட்டுக்கு ஒரு இளைஞன் தான் வந்திருக்கிறான், இப்ப நம்ம படையெடுத்தோம்னா அவனை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. உடனே படையெடுத்து போறாங்க, ஜெயிச்சுட்டாங்க. அந்த இளைஞன் ரொம்ப வேகமாகவும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இருந்ததுனால கவனம் இல்லாம தோத்துட்டான். ஜெயிச்ச நாட்டு அரசர் சொல்றாரு, ஏன்னா நீ இளைஞனா இருக்கிற, அதனால உன் உயிருக்கு நான் ஒரு வாய்ப்பு தர்றேன், இன்னும் முழுக்க எண்ணெய் தர்றேன். இந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு அந்த குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு சொட்டு எண்ணெய் கூட கொட்டாம நீ கடந்து போயிட்டேன்னா உனக்கு உன் உயிரும் இலவசம், இந்த நாடும் திருப்பி தரப்படும். சரின்னு அந்த பையன் கையில எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்துட்டாங்க. அவன் 2 கையிலையும் அதை பிடிச்சிக்கிட்டு வேகமாகவும் அதே நேரத்தில் கவனமாகவும் அந்த கரெக்டான நேரத்துக்குள்ள போகணும்னு விறுவிறுன்னு போயிட்டு இருக்கிறான். ஒரு சொட்டு எண்ணெய் கொட்டினாலும் அவன் கழுத்தை சீவுறதுக்காக எதிரி நாட்டு வீரர்கள் பக்கத்திலேயே நடந்து போறாங்க. ரொம்ப கவனமா போய்கிட்டே இருக்கிறான். இளவரசே, உங்களால முடியும், கவனமா போங்க, கவனமா போங்க, நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க, நம்ம நாடு நம்மளுக்கு கிடைச்சிடும், இந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கத்துறாங்க.